இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களிலே கூட ஒரு வேத பகுதியை வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது இயேசு வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், பயப்படாதீர்கள் என்றார். இங்கே சீசர்களுக்கு ஒரு பயம் ஏற்படுகிறது. ஏனென்றால் இயேசு மரிப்பதற்கு முன்பே தன்னை எப்படி நான் இருக்க போகிறேன் என்பதை சீசர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தும் போது அந்த தேவ மகிமைக்குள்ளே காணப்பட்டனால் சீசர்கள் பயந்தார்கள். இந்த சரீரத்தை விட்டு நாம் போகும் பாதையிலே இனி எப்படி இருப்போம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். அப்போது இயேசு சில தரிசனங்களையும் சொப்பனங்களையும் கொடுத்து இந்த வாழ்க்கை விட்டு போகும்போதும் இயேசுவோடு ஒரு வாழ்கிற வாழ்க்கை நமக்கு உண்டு என்பது நிச்சயித்துக் கொள்ள முடியும். அதான் இந்த இடத்திலே சீசர்களுக்கு நான் மரித்த பிறகு எப்படிப்பட்ட மகிமைக்குள்ளே அடையவா என்பதை முன்கூட்டியே சீசர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே அவர் மறுரூபமாக்கி காண்பிக்கிறார். சீசர்கள் அதை கண்டு பயந்தார்கள். அதாவது இயேசு அவர்களுக்கு திருடனாக பயப்பட வேண்டாம் என்பதை அந்த இடத்திலே பேசுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் இன்று அநேக பயங்கள் உண்டாகி கொண்டிருக்கிறது. சில வியாதிகளை குறித்தும், சில பிசாசின் போராட்டங்களை குறித்தும், சில பிரச்சனை குறித்தும், தொழிலை குறித்தும் பயங்கர பயங்கள் ஏற்படுகிறது. இன்று ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். பயப்படாதிருங்கள், ஆண்டவர் உங்களை விடுதலையாக்குவார், மறுபடியும் உங்களை மறுரூபமாக்குவார், நிச்சயமாகவே ஆக்குவார், உங்களை புதுப்பிப்பார், உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். அப்படியே கர்த்தர் உங்களை இந்த வார்த்தை மூலமாக ஆசீர்வதிப்பாராக.